ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜாடெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் பற்றி கேட்டுக்கக்கூடிய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்தையுமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய ஏர்னிங்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அது என்னென்ன கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு Q&Aல நான் வந்து எடுத்திருக்கேன். அதை பற்றி நான் வந்து குயிக்காக வந்து ஆன்சரையும் சொல்கிறேன், அதுக்கான ஆன்சரையும் சொல்கிறேன், அந்த கேள்வியையும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டாக கேட்டுக்கிற கேள்வி, சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒரு பியூட்டி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். பட் நோ வியூஸ், நோ சப்ஸ்கிரைபர்ஸ், டிமோட்டிவேட் ஆகிட்டேன், ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிங்க, அதனால் கொஞ்சம் பொறுமை தேவை. நல்ல இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். உடனே இப்படி டிமோட்டிவேட் ஆகிறது சேனலுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. சேனலுடைய ஃபியூச்சருக்கும் அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. நியூவாக ஒரு பிகினராக நீங்கள் வர்றப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். பட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக டிமோட்டிவேட் அப்படிங்கிற ஒன்று ஆகாமல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 200 வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். 200 வீடியோஸும் மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக, அதாவது மற்றவங்களோட விட டிஃப்ரெண்ட்டானால் மற்றவங்க வந்து பண்ணுறதை நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விதத்தில் இல்லை, அவங்க பண்ணுறதே நீங்கள் பண்ணாலும் கூட அதில் உங்களால் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக, அதாவது ஒரு யூனிக்யூவாக பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 200 வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு க்ரோ ஆகலை அப்படின்னு சொன்னால் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், நீங்கள் என்னென்ன மாதிரி க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதால கண்டிப்பாக டிமோட்டிவேட் ஆகாதீங்க. வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுங்க. நான் சொன்ன அந்த 200 வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரெகுலராக நீங்கள் எப்பப்போ போடுவீங்களோ அந்த நேரத்தை கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். 200 வீடியோஸ், அதை மட்டும் நான் சொல்லிக்கிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, பின் வெரிஃபிகேஷனுக்கு ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் வந்து கொடுக்கணுமா, இது வந்து கட்டாயம் தானான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா இப்போ நாங்கள் வந்து வேறு பிளேஸில் இருக்கோம், அந்த வேறு பிளேஸில் இருக்கக்கூடிய அட்ரஸை கொடுத்தாலும் பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன், ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆக்ஷன்ஸில் ஒரு செக்ஷன். அதுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன், உங்களுடைய அட்ரஸை வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு செக்ஷன். இது ரெண்டுத்தையும் குழப்பிக்கிட வேண்டாம். ஐடி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு பெர்சனுடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அந்த ஒரு பெர்சன் எங்கனாலும் இருக்கலாம், அவங்களுடைய அட்ரஸ் வந்து எங்கனாலும் இருந்திருக்கலாம். ஐடி ப்ரூஃபில் வந்து ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் கொடுத்துருந்துக்கலாம், அது எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இப்போ அட்ரஸ் வந்து இந்த ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாலும் எந்த வித பிரச்சனையும் வராது. நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த அட்ரஸ் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் போய் கேட்டு பார்த்துக்கோங்க, எதுக்கும் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மெயில், இது ஒரு போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து வந்துடும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக கொடுக்கலாம். ஐடி ப்ரூஃபில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். கொடுக்கணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், பட் அவசியம் வந்து கிடையாது, அது கட்டாயமாக நீங்கள் கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். மூணாவதாக கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி வீடியோஸ் டெலீட் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்னு சொல்லாங்க, பிரதர்னு சொல்லுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோஸ் வந்து மந்த்லி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய சேனலில் ஒரு விஷயமே பெருசாக தெரியாத மாதிரி இருக்கும். இப்படி மந்த்லி வீடியோஸ் டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறது அது மட்டும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வர்றது அந்த வீடியோஸில் தான். வீடியோஸ் வச்சு தான் நீங்கள் மற்ற விஷயங்களும் பண்ணுவீங்க. உங்களுடைய சேனலே அந்த வீடியோஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த ஒரு விதத்தில் நீங்கள் டெலிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸ் வந்து காப்பிரைட் பிரச்சனை ஏதாவது வர்றதா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டெலிட் பண்ணுவீங்க. டெலிட் பண்ணுறதால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அது எப்படி சொல்கிறோம்னா, வராதுங்கிறது கண்டிப்பாக அந்த 4K வாட்ச் ஹவர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். மொத்தமாக வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வேணால் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணுறதுனால எந்த வித பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அந்த மானிட்டேஷனுக்கான எலிஜிபிலிட்டியை மட்டும் ரீச் பண்ணுற அளவுக்கு வீடியோ வந்து இருந்தாலே போதும். மற்றபடி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக உங்களுடைய சேனலுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்படி சொல்கிறோம்னா, சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் உங்களுடைய வீடியோஸ், சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். அதே மாதிரி கொஞ்சம் சின்ன டிஸ்அட்வான்டேஜஸும் இதில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸை டெலிட் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் தான். கண்டிப்பாக அதை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டினுக்கு போயிடலாம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க? கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதே கொஸ்டின்ஸில் இன்னொன்று கேட்டிருக்காங்க, எடிட்டிங் ஆப் வந்து வித்தவுட் வாட்டர் மார்க் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வீடியோ எடிட்டிங்க்கு வாட்டர் மார்க் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக்கிங் வீடியோ ஃபார் யூடியூப்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் வந்து இருக்குது. அந்த ஆப்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு ஆப் இப்போ வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஆப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இல்லை 5வது கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ ஒரு மொபைலில் 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், மானிட்டேஷன் ஆகும்போது ஏதாவது பிரச்சனை? எல்லாருக்குமே இதுதான் பெரிய கொஸ்டின். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஐடின்னு கேட்டிருக்காங்க. யூடியூப் ஐடி கிடையாது, அது வந்து சேனல் தான் மெயினாக. எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வரப்போகிறதுல. ஒரே டிவைஸில் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே மானிட்டேஷன் கூட எனேபிள் ஆகும். நீங்கள் வந்து சேனல் வந்து 2 வச்சுருக்கீங்க, அதனால் 1க்கு தான் எனேபிள் ஆகும், இல்லைனா 1க்கே கூட பிரச்சனை வரலாம் இதனால் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே மானிட்டேஷன் எனேபிள் ஆக வைக்கலாம் நீங்கள் வந்து, அது எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை யூடியூப்பில் சொல்லக்கூடாது பெருசாக, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் வாங்க ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் வந்து ஸ்டோரியில் வந்து அப்டேட் பண்ணுறேன், ஸ்டோரியை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.